ஒரு பெண்ணின் சக்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு பெண்ணிட்ட போய் சும்மா சர்வசாதாரணமா "நீலாம் ஒரு பெண். உன்னால என்ன செய்ய முடியும்?" அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும் விட்டுறக்கூடாது. அப்படி சொல்லக்கூடிய ஒரு பெர்சனா நீங்க இருந்தா, இல்ல நீங்க ஒரு வுமனா இருந்தா, நீங்க ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிடணும். அந்த விஷயத்த வந்து நான் இந்த ஸ்டோரி மூலம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அழகான காலை நேரம். அந்த பீச்ல அந்த கடல் அலைகள் எல்லாம் தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்குது. அந்த பீச்ல வந்து நடந்து போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை. அந்த மாரி வந்து கடல் அலைகள் தொடர்ந்து வீசிக்கொண்டு இருக்கும்போது, அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, கரையோரத்துல வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிருது. அந்த கடல் அலை உள்ள இருந்து வெளிய வரும்போது கொஞ்சம் மீன்கள் வந்து கரையில விழுது. திரும்ப போகும்போது அப்படியே கரையில விட்டுட்டே போயிருது. இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சிறுமி, வெயில் வேற ரொம்ப அதிகமா அடிக்குது. இத நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த மீன்கள் வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு ஒண்ணா பெறக்கி கடல்ல தூக்கி எறிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு ஓரமா ஒரு பெரியவர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. "என்ன பாப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "இந்த மீன்கள் எல்லாம் எடுத்து நான் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னாரு. "இங்க பார், அங்க ஆயிரக்கணக்குல மீன்கள் இருக்குது. நீ என்னைக்கு உட்கார்ந்து ஒவ்வொன்னா எடுத்து போட்டுக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்" அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு. இத கேட்ட உடனே அந்த குழந்தை வந்து கொஞ்ச நேரம் எதையும் பண்ணாம அமைதியா இருந்திருக்குது. மீண்டும் ஒவ்வொன்னா எடுத்து போட ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்துட்டு அந்த பெரியவர், "சொல்லி புத்தி கேட்கறது இல்ல. என்ன இந்த காலத்து பிள்ளைகளோ" அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிருந்தாரு. இந்த கதையோட லெசன் என்ன அப்படின்னா, அந்த மீன்கள் அப்படிங்கிறத சேவ் பண்ணணும் அப்படின்னு அந்த பிள்ளை நெனச்சிருக்குது. சின்ன விஷயம் தானே, நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக் கூடாது. நான் ஒரு பெண், என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெண்ணுமே வந்து யோசிக்கக் கூடாது. சின்ன விஷயம் தான். எவ்வளவு பெரிய சக்சஸான விஷயங்களா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்குது. சிறிது சிறிதா செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய குடுக்கும். உங்களோட ட்ரீமா இருக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். நீங்க சிறியதா செய்ய ஆரம்பித்தா மட்டும் தான் அது வந்து மிகப்பெரிய லெவல்ல கொண்டு வரும். எடுத்த உடனே அவன் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு மிகப்பெரிய சாகசம் பண்ணிருவேன் அப்படின்னு இல்லாம, சிறியதா ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச நம்மளோட இந்தியன் கல்பனா சாவ்லா. அவங்க தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வுமன் இன் த ஸ்பேஸ். அவங்கலாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்ட்ரார்டினரி பெர்சன்லாம் கிடையாது. ஆர்டினரி வுமன் டூயிங் த எக்ஸ்ட்ரார்டினரி ஒர்க் அவ்வளோதான். சின்ன நீங்க ஆர்டினரி ஒரு வுமனா இருக்கலாம். ஒரு சின்ன பெண் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சா போதும். ஸோ உங்களுக்காக நான் குடுக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபிஷ் உங்களோட அந்த ஸ்டார் ஃபிஷ் அப்படிங்கிறது என்ன? நீங்க வந்து எந்த விஷயத்த செய்ய போறீங்க? எய்தர் உங்களுக்கா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலிக்கா இருக்கலாம், இல்ல ஒரு கம்யூனிட்டிக்கா இருக்கலாம். என்னதான் ஒரு சின்ன விஷயம் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண போறீங்க? சின்னதா எந்த விஷயத்த நீங்க வந்து செய்ய போறீங்க? என்னால வந்து மிகப்பெரிய லெவல்ல மாற்றத்த கொண்டு வர முடியுங்கிறதெல்லாம் தாண்டி, சின்னதா நீங்க என்ன விஷயத்த கொண்டு வர போறீங்க? எடுத்த உடனே வந்து நான் இந்த உலகத்த மாத்தப் போறேன் அப்படின்னு இல்லாம, சிறியதா நீங்க என்ன விஷயம் செய்ய போறீங்க? அந்த விஷயம் வந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து எந்த லெவல்ல கான்ட்ரிபியூஷன் ஆகப்போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா வுமன் ஆர் மோர் பவர்ஃபுல் பெர்சன். ஒரு வுமன் அவ்வளோ எமோஷனலான ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஒரு ஆண் கூட எந்த ஒரு எமோஷனலையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய லெவல்ல எமோஷனலா ஹேண்டில் பண்ண முடியும். அதனால வுமன் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க. உங்கள பார்த்து நீ ஒரு பெண், உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, வாட்ச் மீ அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. என்னைய பார் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. உங்களோட செயல் அவங்களுக்கான ஒரு பதில குடுக்கும். இந்த உலகமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறிய விஷயம் இந்த உலகத்தையே மிகப்பெரிய லெவல்ல புரட்டி போடப் போகுது. ஒரு பெண் என்று நீங்க உங்கள பார்த்து என்னைக்குமே வந்து தயக்கப்படாதீங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையா இருக்குது. ஜஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கிராப் பண்ணுங்க. சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காம, சிறியதா ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, மிகப்பெரிய மரம் போல் உங்களால வளர முடியும்னு சொல்லி நான் இந்த வீடியோவ நிறைவு செய்கிறேன். நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க. இல்ல இந்த மாரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவைப்படக்கூடிய ஒரு பெண்ணு யாராவது இருக்கிறாங்கன்னு நெனச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஒரு வுமனோட பவர் என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.